அனைவருக்கும் வணக்கம். ஆலயத்திற்கு சென்றால் சிறிது நேரம் அமர்ந்து விட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ரகசியம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆன்மீகத்துல சில பழக்க வழக்கங்கள் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரோம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதை நம்ம சரியா புரிஞ்சுக்காம நல்ல விஷயங்களை கூட செய்ய மறந்துடுறோம். அப்படிப்பட்ட ஒண்ணுதான் கோயிலுக்கு போனா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரணும் அப்படின்றது. டெய்லி கோயிலுக்கு போற ஹேபிட் சில பேர்த்திட்ட இருக்கும். சில பேர் செவ்வாய், வெள்ளி, சனிக்கிழமை இல்ல விசேஷ நாட்கள் இந்த மாதிரியான நாட்கள் மட்டும் கோயிலுக்கு போற பழக்கம் இருக்கு. சாமி தரிசனத்துக்காக பல மணி நேரம் காத்திருந்து மூலவர் பக்கத்துல போன உடனே நம்ம வேண்டுதலை சொல்லி வழிபடணும் அப்படிங்கும் பொழுது கண்ணை மூடிட்டு வழிபடுவோம். ஆக்சுவலா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம வேண்டுதலை சொல்லணும் அப்படின்னா இறைவனை நேருக்கு நேர் பார்த்து நம்மளுடைய வேண்டுதலை மனதார இறைவன் கிட்ட சொல்லணும். இதுதான் சரியான முறை. கோயிலுக்கு போனோம் அப்படின்னா சுவாமி தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே வீட்டுக்கு டக்குன்னு வராம கொஞ்ச நேரம் நம்ம தரையிலையோ அப்படி இல்லைன்னா படிக்கட்டுலயோ உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் வரணும். அது ஏன் அப்படின்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கும். சிலர் அந்த உட்கார்ற டைம்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாத கதைகள், ஃபேமிலி இஷ்யூஸ் இல்ல சினிமா கதைகள் இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அமைதியை கடைபிடித்து இறை சிந்தனையோட மட்டும்தான் நம்ம அங்க இருக்கணும். சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு உட்கார்ற அந்த நேரத்துல ஸ்லோகத்தை சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு வரணும். ஏதாவது குழப்பம் அப்படி இல்லைன்னா பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது நிவாரணம் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம கோயிலுக்கு போயிருப்போம். அப்படி நீங்க அந்த பிரச்சனைய மனசுல நினைச்சு கோயில்ல உட்காந்து அந்த பிரச்சனை தொடர்பான கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த கோயில்ல உட்காந்துட்டு ஸ்லோகங்கள் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கேள்விக்கான பதிலை நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா உங்க ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கட்டாயம் கிடைக்கும். நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். நன்றி.